நான் திரு செந்தில்வேல் கிட்ட இருந்து தொடங்குறேன். சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள், அமைச்சர்கள் அளிக்கக்கூடிய பதில்கள், எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகள், இது ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க இது யார் ஆளுங்கட்சி யார் எதிர்க்கட்சி என்பதை சொல்லாமல் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை அப்படியே புதுசாக யார்ட்டையோ காட்டினீங்கன்னா அவங்க எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியாகவும் ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சியாகவும் யூகித்துக் கொள்வார்கள். ஏன்னா நடக்கிற முறை இருக்குல்ல, எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும், ஆளுங்கட்சி பதில் சொல்லி பார்த்துருக்குறோம். எப்போவாது விமர்சனங்களும் வைப்பாங்க. இங்கே இந்த பதில் சொல்கிறதே இல்லை. முழுக்க 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 எதிர்க்கட்சியை நோக்கி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் இவங்க எடுக்கிறாங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப எளிமையாக நான் ஒன்று சொல்லிடுறேன். ஆளுங்கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி சரியாக நடத்தலைங்கிறதுக்கு உதாரணம் வேற எங்கேயும் போக வேண்டாம். எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டெல்லாம் விட்டுருங்க. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடிய, ஏன்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை ஆளுங்கட்சியை நோக்கி பயன்படுத்துவாங்க, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் பார்த்துருக்கோம். ஆட்சி கட்சியை சேர்ந்தவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் தினசரி ஏதோ ஒரு 3, 4, 5 வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ ஆட்சி கட்சியை சேர்ந்தவர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய விதத்தில் தான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா யாரு அவையை சரியா நடத்தல அப்படிங்கிற கேள்வி இயல்பாகுது. ஆனா சபாநாயகர் அப்ப சரியா இருக்காருன்னு தானே அர்த்தம்? எஸ், ஐ அக்ரி வித் தட். உண்மையிலே நான் வந்து சபாநாயகரை பாராட்டுறேன், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. சட்டப்பேரவை தலைவர் மிகச்சரியாக செயல்படுகிறார் இந்த நிமிடம் வரைக்குங்கிறதுல. இந்த நிமிடம் வரைக்கும் இப்போ நான் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் அவர் சரியாகத்தான் செயல்படுகிறார். ஆனால் அதில் கூட பாருங்க, சட்டப்பேரவை தலைவர் கூட ஒரு விஷயத்தை பண்ணுறார். என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பும் அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் பாஜகவை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா அவரே உள்ள குறுக்கிட்டார். இல்லை அதெல்லாம் நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு பாஜகவை பற்றி, மோடியை பற்றி, அமித்ஷாவை பற்றி வன்னியரசு அவர்கள் பேசிய உடனே அமைச்சர் ஆதவர்ஜனா பதட்டமாயிட்டார். அதை நீக்குங்கிறாரு. அவர் எந்த அன்பார்லிமெண்டரி வேடையும் அமித்ஷாவை பற்றியோ மோடியை பற்றியோ பேசல. நீங்க ஆதவர்ஜனாவுடைய ஸ்பீச் உங்ககிட்ட இருக்கும், நீங்களும் ஒளிபரப்புனீங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த அந்த கட்சி அது நம்ம அந்த பிரதமர் அந்த பேரெல்லாம் நீக்குங்க, அதை சொல்லக்கூட தேங்கிறார், அதை நீக்குங்கிறாரு. ஏன் மோடி அமித்ஷான்னு பேர் உச்சரிக்க கூட பயப்படணும் தாவேகா? ஒன்று. இன்னொன்று சார், இன்னைக்கு ரொம்ப சிம்பிள், 2 விஷயத்துக்கு எளிமையாக வரேன். மின்சாரத்துறை தொடர்பாக, மானிய கோரிக்கை தொடர்பாக முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுறார். அவர் நான் முழு நேரலையும் பார்த்ததுனால சொல்றேன் சார். அவர் வந்து வரிசையா அடுக்கிறாரு. எஸ்சியா இருக்கிறவங்க சியா ப்ரமோட் ஆகாமல் இருக்கிறாங்க, அதை கவனிங்க. இந்த ஃபோன் நம்பரை மாற்றிருக்கீங்க, அதை கொஞ்சம் கவனிங்க. மின் வெட்டு சில இடங்கள் இருக்குது, மின் தடை இருக்குது, மின் கட்டண உயர்வு, இப்படி இருக்கிற இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே வர்றார். எங்கேயும் ஒருமையிலையோ அநாகரிகமான வார்த்தையிலையோ அல்லது பிரச்சனைகளை தாண்டி வேற எங்கேயுமோ தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ளேயோ எங்கேயும் போல எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு வர்றார். பதில் சொல்ல வேண்டிய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பதில் சொல்லணும். எழுந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வார்த்தை என்பதால நான் சபாநாயகருக்கு மரியாதை கொடுத்து அந்த வார்த்தையை இங்க நான் பயன்படுத்த விரும்பல. கரூர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு. அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தணும். ரொம்ப கிளவரா அவர் ஒரு கேம் ஆடுறாரு. சொல்லிட்டு தெரியாத மாதிரி அப்ப இங்க இருந்து ப்ரொவோக் ஆகுறாங்க. இது நடக்கும்ல. அப்ப இவங்க எழுந்து இங்க இருந்து வந்து இவங்க என்ன செய்யறாங்க, எதிர்வினை ஆற்றுகிறாங்க எதிர்கட்சியில இருந்து. அவருக்கே தெரியுது அதை சொல்லக்கூடாதுன்னு. அப்ப சொல்லிட்டு சரி விடுங்க, நான் வேணா அதை விட்ரா பண்ணிக்கிறேன், அதான் விட்டுட்டேன்ல, திரும்பி அதான் நான் சொல்லிட்டேன்ல விடுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு வார்த்தையை கிட்டத்தட்ட சாரிக்கு நிகரான ஒரு வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப அதை ப்ரொவோக் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அப்ப சபாநாயகர்கிட்ட அப்ப சட்டப்பேரவை தலைவர் தானாக அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கிருக்கணும், நீக்கல. அப்ப எதிர்கட்சி தலைவர் எழுகிறார். அவர் பேசுனதை நீக்கிட்டீங்களான்னு கேட்கிறார். அந்த நிமிடமும் அவர் நீக்கல. அப்புறம் இவர் என்ன செய்யறாரு, நீங்க நீக்கல, அப்ப நானும் அதே மாதிரி சொல்லட்டுமா, இப்போ இது வினை அல்ல எதிர்வினை, நீங்க பேசிட்டீங்க, அப்போ மாண்புமிகு அப்படின்னு சொல்லி நிர்மல்குமாரை பற்றி இவர் ஒரு வார்த்தையை சொல்றார். எனக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படலைன்னு நினைக்கிறேன். நீக்கப்படலைன்னா நான் சொல்லலாம், அதுக்காக சொல்றேன். இல்லை, இப்போ தொடர்ச்சியாக இப்படி வினைக்கான எதிர்வினை, இப்போ ஆளும் கட்சி ப்ரொவோக் பண்ணுது, எதிர்கட்சி அதுக்கு பதில் சொல்லுது, மீண்டும் இவங்க ஒரு வார்த்தை பயன்படுது, ஆளும் கட்சி அமைச்சர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது இப்படியே இந்த விவாதங்கள் நீளும் என்று சொன்னால் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான அந்த நேரம் அப்படிங்கிறது. மானிய கோரிக்கை தொடர்பான பதிலுரையில அமைச்சர்கள் முழு உரையையும் படிக்க முடியாம வெறும் தலைப்பு மட்டுமே வாசிக்கக்கூடிய ஒரு நேரம். அப்ப நேர விரயம்ங்கிறது ஒண்ணாங்க நடக்குது. கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாம இருக்குது. பல கேள்விகளுக்கு பதில் தரேன்னு சபாநாயகரே சொல்றாரு. அமைச்சர்களுக்கு எந்தெந்த கேள்விக்கு பதில் தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கேள்வியை கேளுங்கன்னு சொல்றதெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு.
அமைச்சர்களுக்கு எந்த கஷ்டமான கேள்விலாம் கேட்றாங்க மாதிரி இருக்கு. அவங்களுக்கு பதில் தெரியுமான்னு கேட்டுட்டு அந்த கேள்வி மட்டும் என்ன அவங்க அவைக்கு புதியவர்கள்ங்கறத அவங்களே ஒத்துக்குறாங்க சார். நாங்க புதியவர்கள், நீங்க எல்லாம் பலமுறை சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள், அதாவது நாங்க புதியவர்கள்னு அவங்களே தானே சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல? புதியவர்கள் எதிர்க்கட்சியை பார்த்து கண்ணாமண்ணான்னு பேசலாம், அப்ப புதியவர்கள் இல்லையா? நீங்க மத்த எல்லாத்துலயும் உங்களுக்கு புதியவர்கள் இல்ல, வேலை செய்ய சொல்லும்போது மட்டும் புதியவர்களா? நியாயமான கேள்வி கேட்கும்போது மட்டும் புதியவர்களா? இன்னைக்கு எங்க பிரச்சனை வருது? முன்னாள் மின்துறை அமைச்சர் பார்த்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, பதிலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் நாங்கள் இப்படி சொல்லலாமான்னு கேட்ட உடனே இங்க இருந்து ரொம்ப காது கூசுற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, நான் நீங்க எரிசக்தி துறை அமைச்சர் நினைச்சேன், நீங்க பாத்ரூம் துறை அமைச்சர் எனக்கு இப்பதான் தெரியுங்கிறார். சரி வேண்டாம், நம்ம அந்த அவர் சொன்ன வார்த்தை அது நீக்கப்பட்டதா எனக்கு தெரியல. நீக்கப்பட்டிருந்தா நான் திருப்பி விட்டா வாங்கிக்கிறேன். இப்ப பாருங்க, ரொம்ப சாம்பிள். நான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னோன்னு நீங்க எவ்வளவு பதறீங்க, நான் மதிக்கிறேன். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக கூட வருந்துகிறேன், நான் திரும்ப பெற்றுக்கிறேன். ஆனா இங்கே நம்ம இப்படி பதறோமே, நம்ம 5 பேர் இருக்கிற இடத்துல அவ்வளவு பெரிய அவையில போய் ஒரு அமைச்சர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து இந்த வார்த்தையை தான் பேசினார்னா ஏதாவது ஒண்ணு சார். நான் இன்னும் ஒரு விஷயம் வரேன் சார். நீங்க ஒண்ணு இல்ல, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, கார் எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது பத்தி பிரச்சனை. என்ன சார் பிரச்சனை? அதுல எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கணும்னு அரசு முடிவு பண்ணுது. எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார், ரொம்ப தெளிவா சொன்னார், எங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு அது தேவையில்லைன்னு எங்க கட்சி முடிவு பண்ணிருக்குது. தேவைப்படக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு நீங்க தாராளம் கொடுங்க, யாருக்குமே கொடுக்காதீங்கன்னு அவர் சொல்லல சார். முதலியே தேவைப்படக்கூடியவங்களுக்கு கொடுங்க, கடும் நிதி சுமை இருப்பதாக நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள், எனவே யாருக்கு தேவை என்று அறிந்து அதை கொடுங்கள் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்றாரு. இது என்ன பிரச்சனை? அதை வச்சுனா எழுதிட்டாரு. எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரோ அதையே திருப்பி இவர் சொல்லிட்டு, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதான் சொல்றாரு, சொல்லிட்டு எதிர்க்கட்சி எடுத்துட்டாரு. நீங்கள் இதில் அரசியல் செய்கிறீர்கள், உங்களுக்கு நீங்க உங்க அப்பா என்ன சொத்து மதிப்பு தாக்கல் செய்தார், நீங்க என்ன தேர்தல் பிரமாண பத்திரத்தில் எவ்வளவு இருப்பிக்கிறது என்று சொன்னீர்கள். இங்க திருப்பி கேட்டாங்கன்னா நீங்க உச்ச நடிகரா இருந்துட்டு நீங்க உங்க மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்ததாக பிரமாண பத்திரத்தில் இருக்கு, உங்க பெற்றோர்களுக்கு கடன் கொடுத்ததாக பிரமாண பத்திரத்தில் இருக்குன்னு இங்க இருந்து பேசினாங்கன்னா என்ன ஆகும்? இப்ப பிரமாண பத்திரம் பேச்சா? அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க உடனே, சார் கார் தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாச்சு. என்ன சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர், எதுக்கு வீட்டில் இருக்கிறார், கவர்மெண்ட் இல்லைங்கிறார். இப்ப KN அவர்கள் எழுந்து கேட்கிறார், நீங்க சொந்த வீட்டில் இருந்துட்டு வீட்டு வாடகை வாங்கிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் இருந்து, ஆதோஜனா பத்தி கேட்கிறார். அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட பதில் இருந்துச்சா? சரி, ஓகே. எந்த பிரச்சனை வருதுன்னா சார், இன்னைக்கு ஒரு விஷயம் சார், நீங்க எம்எல்ஏ கார் கொடுக்கறதுக்கு நீதி ஒதுக்குறீங்க, அதெல்லாம் உங்க விருப்பம், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு நீங்க கார் கொடுக்கலாம். நீங்க துணைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டிங்க, கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ உடனே இருந்துச்சு நாங்க கார் கேட்கலைங்கிறாரு. நீங்க கொடுங்க கொடுக்கல அது வேற, ஆனா அவங்க தேவையில்லைங்கிறாங்க. ஆனா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி கேட்ட மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எல்லாம் தேவை இருக்குன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை அப்படியே சொன்னாரு. விவசாயிகளுக்கு நீங்க சொன்ன வறட்சி நிவாரண நிதி விடுங்க, நீங்க சொன்ன அந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் இன்னும் போய் சேரல, குறுவை சிறப்பு தொகுப்பு. அதேதான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். அப்ப பேச வேண்டிய பிரச்சனை ஆயிரம் இருக்கு. லாஸ்ட் ஒரு வார்த்தை, நேத்து தென்மண்டல மாநாடு நடந்திருக்கு இல்லையா, அதை பற்றிலாம் இன்னைக்கு சபையில பேசி என்ன தீர்வு எடுத்தீங்க? கர்நாடக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை பெற முடியும் நம்பிக்கையோட தெரிவித்தீர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. கர்நாடக முதலமைச்சரிடம் அது தொடர்பாக ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா? ஆக்கப்பூர்வமா அவையை நடத்த வேண்டிய இடத்துல ஆட்சி கட்சியை சேர்ந்தவர்கள் இவ்வாறு செய்வது சரியல்ல. சரி, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிட்டு பேசலாம். திரு மதிவாணன், சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடக்கல, மாறா ஆளுங்கட்சி அமைச்சர்கள் உறுப்பினர்களே தனிமனித வெறுப்புகளை காழ்ப்புகளை வெளிப்படுத்தும் விதமாக தொடர்ந்து கருத்துக்களை பேசுவது என்பது சரியான அணுகுமுறையா? இந்த சட்டமன்றம் காம்போசிஷனை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 100க்கும் மேற்பட்டவர்கள் முதல் தடவையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்று இந்த அவை நடவடிக்கைகளிலே கலந்து கொள்கிறார். அமைச்சர்கள் உட்பட அநேகமாக செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து அனைவருமே புதியவர்கள் இந்த நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு. ஆகவே அவர்கள் ஒரு சில தவறுகள் செய்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் நியாயப்படுத்தல, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பலமுறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், முன்னாள் அமைச்சர் பொறுப்புகளை வகித்தவர்கள், நீண்ட அனுபவம் வாய்ந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க நடந்துகிறது பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன். ஒரு அமைச்சரை எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் அல்லது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அவரை மாண்புமிகு அமைச்சர் அவர்களே தான் கூப்பிடணும், வேற வழி கிடையாதுங்க. அது சின்ன வயசா இருக்கலாம் அல்லது அனுபவம் குறைந்தவராக இருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு அடைமொழி வச்சு எதிர்கட்சி தலைவர் துணை முதல்வராக ஒரு 5 வருஷம் இருந்தவரே திரு விஜயநிதியே ஒரு பெயரை வச்சு கூப்பிடுறாரு. நான் அதை சொல்ல விரும்பல.
இப்ப யார் இந்த பிரச்சனைக்கு வந்து அது இல்ல அது எதற்கு அதுதான் செந்தில் பேசும்போது குறிப்பிட்டார், அது எதற்கான எதிர்வினை அப்படின்னு. முதல்ல மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பேசும்போது அவர் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படி குறிப்பிட்டதற்கான எதிர்வினையாகத்தான் அவர் அதை பயன்படுத்தினார். அப்படி கூட சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார், புரிய வைக்கிறது.